ஒரு நிலைப்பாடு. இதன் அடிப்படையில் 56 நமக்கு பாலிசி ரீஃபைலிங்கிற முறையில 7% குறைக்கிறாங்க. திரும்ப வாங்கிடுவோம் சொல்றாங்க. அப்ப நம்ம எந்த நிச்சயத்தில் அல்லது எந்த உறுதியில் அல்லது எந்த இன்ட்ரெஸ்ட்ல எந்த விருப்பத்தில் வழக்கமா எந்த வேலைக்கு போனாலும் படிப்படியா சம்பளம் கூட்டுவாங்க கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா 60-65 வருஷம் கழிச்சு நமக்கு சம்பளத்தை குறைக்கிறாங்க. குறைச்ச சம்பளத்தையும் திருப்பி நம்ம இருந்து பிடிக்கிறதுக்கான ஸ்லோவாகையும் கொண்டு வராங்க. இது நமக்கு ஒரு நிச்சயமற்ற தொழில் சொல்லி ஒரு 1500 ரூபாய்க்கு வருஷ பிரீமியத்துல பாலிசி விற்கிறதுக்கு அரசாங்கம் இன்னொரு பக்கம் தயாராகி நம்ம கிட்ட சம்மசூட கூட்டுறாங்க, பிரீமியத்தை கூட்டுறாங்க. அந்த பக்கம் சங்கத்தினுடைய விருதுவாக்கான எல்ஐசியை காப்போம், முகவர்களை பாதுகாப்போம் என்கிற நோக்கத்தோடு பல்வேறு திட்டங்களை வகுத்து கடந்த 10ஆம் தேதியிலிருந்து அடுத்த 10ஆம் தேதி வரைக்கும் நாடு முழுக்க இருக்கிற கோட்டங்களுக்கு முன்னாடி திட்டமிட்டு இதை போன்று ஆர்ப்பாட்டங்களை தர்ணாவை நடத்தி நிர்வாகத்தின் கவனத்திற்கும் மக்கள் கவனத்திற்கும் பிரச்சனைகளை கொண்டு செல்வது என்ற அடிப்படையில் இன்றைய நாளில் நெல்லை கோட்டத்திலும் சென்னை கோட்டத்திலும் இந்த தர்ணா நிகழ்ச்சி துறையானது அப்படி நகர்த்தப்படுகிறது. கமிஷனை குறைக்கிறது, தந்த கமிஷனை திரும்ப பிடிக்கிறது. இது யார்கிட்ட கேட்டாலும் மனசு ரீதியா ஒத்துக்கிடுவாங்களா? நேற்று ஒருத்தர் வேலைக்கு விட்டு நாம் தொடர்ந்து பயணிக்க வேண்டும் என்று இந்த நிகழ்ச்சியை சிறப்புற நடத்தி தருவதற்காக லட்சிய உணர்வோடு வந்திருக்கின்ற தோழர்கள்